Hi friends, good morning. Welcome to A2K Lifestyles. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திருவாதிரை அப்பம். இந்த சைடெலாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திருவாதிரை களி தான் பண்ணுறாங்க. பட் எங்கள் ஊர் சைடு வந்து திருவாதிரை அப்பம்னு பண்ணுவோம். இனிப்பு நல்ல அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நெய்யிலேயே தான் சுடணும் அதை. இன்றைக்கி அந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. திருவாதிரை அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நாங்கள் திருவாதிரை அப்பம் நாளை காலையில் பண்ணுறோன்னா இன்றைக்கி நைட்டே நாங்கள் அந்த மாவெல்லாம் ரெடி பண்ணி பிசைஞ்சு வச்சுருவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணியிருக்கேன். நான் நேற்று நைட்டே மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ பேசுகிறப்போ காலையில் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பாகு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி செய்யலான்னா, ஒரு 1/4 படி பச்சரிசி எடுத்து 1 ஹவர் ஊற வச்சு ஒரு காட்டன் துணியில் உலர்த்தி அதை கொஞ்சம் நேரம் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு சலித்து எடுத்து மாவை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு 100 புழுங்கல் அரிசி எடுத்து அரைச்சி, இது வந்து தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கலாம். அரைச்சி அந்த மாவையும் எடுத்து இந்த மாவையும், இந்த பச்சரிசி மாவையும் அந்த புழுங்கல் அரிசி மாவு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா நல்ல கல் போல் இறுக்கமாக பிசைஞ்சிக்கலாம். வேணும்னா லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்து, ஆனால் நல்ல மாவு இறுக்கமாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சு வச்சு மூடி வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் இதுக்கான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணலாம். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு வெல்லம் போட்டு நல்லா அந்த கம்பிப்பதம் அதெல்லாம் வரணுங்கிற அளவெல்லாம் கிடையாது. அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு லைட்டாக ஒரு கொதி வருது பாருங்கள். அப்போதைக்கு அந்த மாவுலேயே டேரெக்டாக அந்த வெள்ளைப்பாகை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி எடுத்து நல்லா வடிகட்டிட்டு அந்த மாவை வந்து கட்டிப்படாமல் நல்லா கலரி விட்டுக்கணும், கலந்து விட்டுக்கணும். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பாகை எடுத்துக்கலாம், வெல்லம் எடுத்துக்கலாம். பாகை அதில் விட்டு நல்லா கலந்து நல்லா கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். ஏன்னா கட்டி இருந்ததுன்னா ஊற்றும்போது தோசைக்கல்ல அந்த இது ஊற்றும்போது அப்பம் சுடும்போது பிசிறு தட்டும், சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். வெள்ளைப்பாகு ஊற்றவே இந்த மாவு இருக்கலாம் இலகி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். அதில் வறுத்த ஜீரகம் அண்டு மிளகு ரெண்டையும் வறுத்து பொடி பண்ணி நான் போட்டிருக்கேன். இது வந்து ஜீரணத்துக்கு நல்லது, டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி போட்டுக்கலாம். அப்புறம் இதில் நெய்யில் தான் இந்த அப்பம் சுடுவோம், எண்ணெயில் சுடுறதில்ல. இதில் வந்து இதோட அப்பத்தோட டேஸ்ட்டே வந்து நெய்யில் சுடுறதுல தான் இருக்குது. ஸோ நெய் விட்டு தோசைக்கல்ல நல்லா 1 ஸ்பூன் நிறைய நெய் விட்டு அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியும் நெய் விடணும், மாவு ஊற்றுனதுக்கப்புறம் மேலே வந்து நெய் விடணும். நெய் விட்டு சுட்டு எடுத்துக்கணும். நல்ல சாஃப்டாக இருக்கும், ஹார்டாலாம் இருக்காது, நல்ல சாஃப்டாக இருக்கும். பன் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்துருக்கு பார்த்தீங்களா? கருக விட்டுக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த அப்பத்தை சுட்டு எடுக்கணும், இல்லைன்னா கருகிடும். ஏன்னா வெல்லம் சேர்த்துக்கிறனால சீக்கிரமாக கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கணும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் வந்து இட்லி, தக்காளி சாம்பார், இந்த அப்பம் 3 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான தட்டிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.